ஹலோ எவ்ரிஒன். 4, 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக எல்லாருமே விண்ணப்பிச்சிருந்தீங்க. நம்மளுடைய சேனல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வரும்? எந்தெந்த கொஸ்டின்லாம் வரும்ன்னு சொல்லியிருந்தோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் பண்ணீங்க. நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருந்துச்சு. நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த மாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்துருச்சா என்னன்னு தெரியல. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ண கிடையாது. கமெண்ட் பண்ணியிருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். ஒருவேளை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வள்ளியா இல்ல உங்களுடைய பிளாக் வள்ளியான்னு தெரியல. ஏன்னா, தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பண்ண கிடையாது. எந்த மாரி பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பிளாக்கா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளாக்கா இன்டர்வியூ வச்சாங்களோ, அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வெளியிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய விட்டாங்க, எது வெளிய விடல. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃப்யூஷன், டவுட் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. அதே மாரி அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஜாயின் பண்ணி தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதே மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியிலருந்து எந்த ஒரு லெட்டரும் வரலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தன பேர் வந்திருக்குது. அங்கன்வாடியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒற்றுமை இருந்துச்சு. என்னன்னா, அங்கன்வாடி நேர்காணல் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கொஸ்டின் போட்டீங்க. உங்களுடைய பிளாக்ல இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்துட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பயனடைஞ்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாரி தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரி கொஸ்டின் வரும்னு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நன்றி சொல்லணும். ஏன்னா, உங்களுடைய ஹெல்ப்பால தான் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சுக்கிறாங்க. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நெறைய மாவட்டத்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் பார்க்கலாம். அதே மாரி எந்த மாவட்டத்துக்குலாம் வந்திருக்கு. பல மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போய் சேர்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சொன்னது தான். ஆனா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா சொல்றாரு. என்னன்னு நான் பார்க்கலாம். இதுல என்னன்னா, நான் ஒரு மெயின் ஆபிசர் கிட்ட கேட்டேன். எந்த ஆபீசர்கிட்ட கேட்டான்னு தெரியாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபீசர்கிட்ட கேட்டேன். சப்ஸ்கிரைபரோட டீட்டெயில்ஸ் அவரோட பேர் நான் சொல்ல விரும்பல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் ஒரு மெயின் ஆபீசர் கிட்ட கேட்டேன். எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி டிஎம்இ ஃபேமிலிக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எல்லா டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவன் ஒருத்தன் செலக்ட் ஆகியிருக்காங்களோ, அவங்க எம்எல்ஏ கிட்ட டீச்சருக்கு 5,00,000மோ, ஆயா வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2,00,000மோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி காசு குடுத்து போய் நம்மள மாதிரி இருக்கிறவங்க வயித்தெரிச்சலுக்கு ஒட்டிக்கிறாங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே எம்எல்ஏ தான் காரணம் அப்புட்ன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆபீஸ் இருக்கு. அவருக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஆபீஸ்ல என்ன வொர்க், அவருக்கு என்ன டென்ஷன் தெரியாது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிடிஎஸ் ஆபீஸ்ல கேட்டா, ஏதாவது ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தப்பிக்கிறதுக்கு யார் மேலயாவது தூக்கி போட்டு போயிர்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது உண்மையானா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இது பணம் குடுத்தா தான் வேலைன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்றேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் வந்துருச்சு. எனக்கு வெளியிடப்பட்டது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கிடைச்சு விட்டது. பணம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அப்புட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பணமே இல்லாம வேலை வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாரி செலக்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ கிட்ட போய் பணம் குடுத்தா தான் இப்ப ஆர்டர் வரும் அப்புட்ன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இவங்க வந்து பாருங்க, பணமே இல்லாத வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேட் நியூஸ் கிரியேட் பண்றதுக்கு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, வதந்தி கிளப்பி விடுறது தான். இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வந்தா எதுவுமே நம்பாதீங்க. பணம் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, பணமே கொடுக்காத வாங்கியிருக்காங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மையா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது 1, 2 தப்பு நடந்திருக்கலாம். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா போஸ்டிங்கும் அந்த மாரி நடக்காது. அதே மாரி பல மாவட்டத்துக்கு வந்துருச்சு. எந்தெந்த மாவட்டத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்கும் வந்துருச்சு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வரலன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஆனா மாவட்டத்துக்கு தான் வந்துச்சா ஒழிஞ்சு, உள்ள அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிளாக் இன்னும் வரல. ரிசல்ட்டே யாருக்குமே வரல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக் வந்துச்சா இல்லையான்னு தெரியும்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக் ஆஃபீசர்கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணணும். இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக் இருந்தாங்களா? யாருக்காவது வந்துருந்துச்சுனாலும், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்க. நீங்க பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிடிஎஸ் ஆஃபீஸர்ல இருந்தீங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மேல் இடத்துக்கு அனுப்பிட்டோம். அங்கன்னு தான் வரும்பாங்க. பிளாக் ஆஃபீசர் கிட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போய் விசாரிச்சு பாருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே அனுப்பிட்டோம் அப்புட்ன்னு.
இல்லையா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே அனுப்பிட்டாங்கம்மா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனனால தான் உங்களுக்கு வரல. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்ப நாம வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஷன் இல்லாத நமக்கு கிடைக்கல. அடுத்த டைமு நாம ட்ரை பண்ணலாம். நாம பேசாம நீங்க அடுத்த ஜாப்‌க்கு ட்ரை பண்ணுவீங்க. இத வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வரும்னு கன்ஃப்யூஷனா நெறைய சப்ஸ்கிரைபர் பாவம் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளிட்டு இருக்கீங்க. இத நீங்க விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜாப்‌க்கு ட்ரை பண்ணுங்க. இது வரப்போ வரட்டும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் வேண்டாம். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இது மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் குடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.